இந்த வீடியோவில் நம்ம VM சாஃப்ட்வேர்னா என்ன, அது எப்படி நம்மளோட விண்டோஸ் லோக்கல் பிசியில் இன்ஸ்டால் பண்ணுறது, அதோட ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ வெர்ஷன் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட வெப் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் VMware Workstation Proன்னு டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கூகுளில் வர ஃபஸ்ட்டு VMwareோட அஃபிஷியல் வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ட்ரையல் வெர்ஷன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அங்கே பை ஆன்லைன் இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணிக்காதீங்க. அது கீழே போனீங்கன்னா விண்டோஸ்க்கான ஒர்க் ஸ்டேஷன் ப்ரோ வெர்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போது டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இந்த சாஃப்ட்வேர் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஐடி எம்ப்ளாயீஸ், அப்புறம் கோட் டெவலப் பண்ணுறவங்க, ஸ்டூடெண்ட்ஸாக யார் யாரெல்லாம் லினக்ஸ் இமேஜ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறவங்க, அப்புறம் எம்பெடட் சாஃப்ட்வேர் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களாம் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட லோக்கல் பிசியில் விண்டோஸ் இமேஜ் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறத நம்ம வந்துட்டு ஃபிசிக்கல் மிஷின் அப்படின்னு சொல்லுவோம். இதே நம்ம இந்த சாஃப்ட்வேர் மூலயமா ரன் பண்ணுறத விர்ச்சுவல் மிஷின்னு சொல்லுவோம். இந்த VMware யூஸ் பண்ணி நீங்கள் எத்தனை இமேஜ் வேணாலும் விர்ச்சுவலாக உங்களால் ரன் பண்ணிக்க முடியும். இப்போது சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆன ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு நம்மளோட சாஃப்ட்வேரை டபுள் கிளிக் பண்ணி நம்மளோட லோக்கல் பிசியில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இங்கே என்ஹான்ஸ்டு கீபோர்ட் டிரைவரை கண்டிப்பாக நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது நம்மளோட விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணும்போது ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே இன்ஸ்டாலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட லோக்கல் பிசியில் VM சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு VM சாஃப்ட்வேர் நம்மளோட லோக்கல் பிசியில் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிட்டு, இங்கே நீங்கள் லைசன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் என்னோடய லோக்கல் பிசியில் டைப் பண்ணுற அதே சேம் கீயை உங்களோட பிசிலையும் டைப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் இந்த கீ உங்களுக்கும் ஒர்க் ஆகும் நம்புகிறேன். ஒர்க் ஆனால் கமெண்ட் பண்ணுங்கள், ஒர்க் ஆகலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வேறு கீ எதனாவது இருந்தால் தரேன். அவ்வளோதான், இப்போ நம்மளோட லோக்கல் பிசியில் VMware Workstation Pro வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த சாஃப்ட்வேரையும் நம்மள ஆக்டிவேஷன் பண்ணியாச்சு. VMware சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ஹான்ஸ்டு கீபோர்ட் டிரைவர் நம்ம இன்ஸ்டால் பண்ணதுனால இப்போ நம்மளோட பிசியை ரீஸ்டார்ட் பண்ண சொல்லும். எஸ்ன்னு கிளிக் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போது அவ்வளோதான் கைஸ், இப்போ நம்மளோட பிசியில் VMware Workstation Pro இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதோட ப்ரோ வெர்ஷனையும் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணியாச்சு. இது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது எல்லாருக்கும் ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் VMwareல எப்படி Ubuntu 20.04 இமேஜ் இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி நம்ம அதை ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.